Hi guys, welcome back to the channel. In this video, நம்ம Infinix ல இருந்து அவங்களோட Note சீரிஸ்ல புதுசா ரெண்டு மொபைல் நாளை கழிச்சு லான்ச் பண்றாங்க. ஜூன் 7 ஆம் தேதி Note சீரிஸ்ல ரெண்டு மொபைல் லான்ச் பண்றாங்க. Infinix Note 10 and Note 10 Pro அப்படினு சொல்லிட்டு ரெண்டு மொபைல். இந்தியாவுக்கு வேணா இந்த மொபைல் வந்து புதுசா இருக்கலாம், பட் ஆல்ரெடி குளோபலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைல்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஓகேவா? and அது மட்டும் இல்லாம இங்க ஃபன்னியான திங்ஸும் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம இந்த Infinix Note 10 and Note 10 Pro ல அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு டீடைல்டான ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ சப்போஸ் லான்ச்க்கு அப்புறமா இந்த மொபைலை நீங்க வாங்குற மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த மொபைல் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணுங்க. எப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அத மறக்காம கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா மேல இன்னொரு பெல் ஐகான் வரும். ரெண்டாவது பெல் ஐகான். சோ அத மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். இந்த பையன் ஏதோ ஒரு வீடியோ போட்டுருக்கப்பா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள வந்து பாம்பத்து வந்து பாப்பீங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். சோ ஃபர்ஸ்ட் Infinix வந்து அவங்களோட நோட் சீரிஸ்ல நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு வருஷம் முன்னாடி லான்ச் பண்ண Note 7 பாத்தீங்கன்னா மக்கள் இடையில நிறைய ஹைப் இருந்துச்சு. எல்லாரும் வாங்கணும் சொல்லிட்டு வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லான்ச் பண்ணும்போது வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 10,000 ரூபாய்க்குல வரும் அப்படின்னு எதிர்பார்த்த மொபைல் 12,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சோ அதே மாதிரி அகைன் இந்த ஒரு தப்பு பண்றாங்களோ அப்படிங்கறத நமக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டா இருக்கு இந்த சீரிஸ். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறதுக்கான மெயின் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? சோ நார்மலா நமக்கு ஒரு 12,000 ரூபாய் 14,000 ரூபாய்க்கு கிடைக்கிற MediaTek Helio G85 G95 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் தூக்கி 20,000 ரூபாய் பட்ஜெட்ல வச்சா யாராவது வாங்குவீங்களா? சோ இதுவே நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு சின்ன பேட் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணிடும். சோ என்ன மொபைல் போன் லான்ச் ஆகல, இன்னும் பிரைஸ் வந்து நமக்கு தெரியல. குளோபலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல வந்துட்டு இந்த Redmi Note 10 Pro அப்படிங்கிற இந்த மொபைலை வந்துட்டு வச்சிருக்காங்க. யூரோப்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. யூரோஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 21,000 கிட்ட வருது. 20,000 கிட்ட வருது. ஓகேவா? சோ அந்த பட்ஜெட்டுக்கு யாராவது Helio G95 வாங்குவாங்களா அப்படிங்கிற டவுட் கண்டிப்பா எல்லாருமே இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம சரி ஓகே ப்ராசஸரா அந்த அளவுக்கு ஒரு டீசன்டான ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. மத்தபடி நார்மல் ஆல் செகண்டரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்க, ஸ்டோரேஜ் டைப்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு செகண்ட் ஜென் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் UFS ஸ்டோரேஜ் கூட 2.2 தான். அது மட்டும் இல்லாம Infinix வந்து பொதுவாவே நோட் சீரிஸை வந்து குளோபலா என்ன பிரைஸ்ல லான்ச் பண்றாங்களோ அதே பிரைஸ்ல வந்து இந்தியால லான்ச் பண்ணுவாங்க. சோ இந்தியால இதே பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து மூவ் ஆகுமா அப்படிங்கிறது சரியான டவுட் தான். சரி ஓகே, அது வந்து இப்போதைக்கு லான்ச் ஆகல, லான்ச் ஆகும்போது பார்க்கலாம் என்ன பிரைஸ் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? நான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். சோ ரெண்டு மொபைலுமே Infinix Note 10 and Note 10 Pro ரெண்டு மொபைல் டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? 6.9 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கிடையாது, LCD தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து நம்ம சூப்பர் AMOLED னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் ஃப்ளூயிட் டிஸ்ப்ளே. அப்படியே நீங்க கேம்ல ஆடும்போது ஹெட்செட் போடும்போது பவுடர்லாம் போட்டு டிராக் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப ஃப்ளூயிட் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஃப்ளூயிட் டிஸ்ப்ளே. இது ஜஸ்ட் டிராக் பண்ணாலே போதுங்க, ஹெட்செட் அப்படி தானா விழுந்துரும். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் ஃப்ளூயிட் டிஸ்ப்ளேல நமக்கு 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அண்ட் கூடவே 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. ஓகேவா? அண்ட் பட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க மென்ஷனே பண்ணல. மேக்ஸிமம் Infinix Techno இவங்கலாம் வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ அதே மாதிரி இங்க வந்து என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து மென்ஷனே பண்ணல. ஸ்டாண்டர்டா ஒரு கார்னிங் உள்ள 3 இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் அப்படிதான் நினைக்கிறேன். சோ வாங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேஸ் எல்லாம் போட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் கூடவே இங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் போன்ல அதிகமா மார்க்கெட்டிங் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிசைன் வந்து வேற லெவல்ல இருக்கு. டிசைன் ஆஃப் 2021 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் உண்மையிலே இந்த டிசைனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு Vivo ஃபேனா இல்ல ஒரு Vivo போன் வச்சிருக்கவங்க இந்த மொபைல் போன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிரும் இது வந்து எங்க இருந்து காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராசஸர் அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ஒரு டிஃபரன்ஸ் வருது. Note 10 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MediaTek Helio G85 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Note 10 Pro ல பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G95 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரு 15,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே வர்த்தா இருக்கும். ஒரு G85 ஒரு 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் and G95 வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா வர்த்தா இருக்கும். பட் 20,000 ரூபாய்க்குலாம் கொண்டு போனாங்க அப்படின்னா சத்தியம் வர்த்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம கிராபிக்ஸ் அண்ட் கேமிங்காக GPU அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க G85 கொடுத்திருக்காங்க இல்லையா? MediaTek Helio G85 கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்கு ரிலேட்டடா நமக்கு Mali G52 MC2 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 12,000 ரூபாய் நீங்க என்ன மொபைல் போன் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்க போகுது. அண்ட் நீங்க நமக்கு G95 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே? சோ அதனால நமக்கு வந்து ARM G76 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்திருக்காங்க MP4. சோ இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே GPU தான், ஒரே ப்ராசஸர் தான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸா தெரியாது.
ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜிபியும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மாலி G52 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1000 MHz நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்பீடு. அது மட்டும் இல்லாம ARM G76 பார்த்தோம் அப்படின்னா 900 MHz தான். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. G85க்கும் 95க்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே. செகண்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். Infinix Note 10 இருந்தாலும் சரி, Note 10 Pro இருந்தாலும் சரி, ரெண்டு மொபைலுமே நமக்கு டூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. இது ஒரு மேஜர் பிளஸ் வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ ரெண்டு மொபைலுமே நமக்கு ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஜென் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்த்து. ஒரு 15,000 ரூபாய் 17,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த பட்ஜெட் இந்த மாதிரி 2.2 ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்து 16,000 ரூபாய் 17,000 ரூபாய்க்கு வந்து தேர்ட் ஜென் அவைலபிளா இருக்கு. 3.1 3.0 அவைலபிளா இருக்கு. ஸ்பீட் நமக்கு இனிமே நல்லா இருக்கும் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 2.2 கொடுத்தாங்க அப்படின்னா சத்தியமா ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ லான்ச்ல பார்க்கலாம் இந்த பிரைஸ் வந்து இதை வந்து செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஸ்டில் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பழகிட்டு இருக்காங்க, கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வழியில் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஆம்லெட் கொடுக்காததுனால. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம இன்ஃபினிக்ஸ்ல இருந்து செகண்டரி ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னமோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, கரெக்டா ஃபாஸ்டா அன்லாக் ஆச்சுன்னா. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது Note 10க்கும் Note 10 Proக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. Note 10ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. Note 10 Proல பார்த்தா அப்படியே நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. Note 10ல நமக்கு 48+2+2 அப்படிங்கிற ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. Note 10 Proல பார்த்தா அப்படியே நமக்கு குவாட் கேமரா இருக்கு. 64+8+2+2 அப்படிங்கிற ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம 4K 30 fps வரைக்கும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பேக் ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி இன்ஃபினிக்ஸோட கேமரா குவாலிட்டி எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு, யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படி நம்ம பார்க்கும்போது Note 10 Pro வந்து 6+128 அண்ட் கூடவே 8+256GB வரை அவைலபிளாக இருக்கு. அண்ட் கூடவே எக்ஸ்பேண்டபிள் வந்து 2TB. ஸோ 2TB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மெமரி. ஓகேவா? பட் 2TBக்கு யாரும் வந்து மெமரி கார்டெலாம் போட்டு என்னத்தை அவங்க ஸ்டோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. Note 10ல பார்த்தோம் அப்படின்னா 4+64GB அண்ட் கூடவே 6+128GB வந்து அவைலபிளா இருக்கு. பட் இந்தியாக்கு என்னென்ன வேரியன்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது லான்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 4+64GB வந்து கண்டிப்பாக இங்கே வந்து கொண்டு வருவாங்க Note 10 சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த்து தான். ஓகேவா? அண்ட் கூட நம்ம இங்கே வந்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது Note 10ல நமக்கு பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். 5000 mAh பேட்டரி, இங்கே நமக்கு 5000 mAh பேட்டரி, கெப்பாசிட்டி ரெண்டுமே ஒன்று தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே நமக்கு 18 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட்ஸ் அடாப்டர். ஸோ இந்த 33 வாட்ஸ் அடாப்டர் எல்லாமே நமக்கு 12,000க்கு அவைலபிளாக இருக்கு. போக்கோ அப்படிங்கிற இந்த பிராண்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. பட் இதை வந்து நம்ம 20,000க்கு வாங்கணுமா? குளோபலாக பார்க்கும்போது பிரைஸ் 20,000 கிட்ட வருது. 8+250GB வேரியன்ட். ஓகேவா? ஸோ அதே பிரைஸ்க்கு இங்கே லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒர்த் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா அடாப்டரும் எல்லா பிராண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் இப்போ கொடுக்குறாங்க ரெகுலரா. ஸோ பிரைஸை பொறுத்தாங்க எல்லாமே இருக்கு. ஜூன் 7ஆம் தேதி பார்க்கலாம். நாளை கழிச்சு நம்ம பார்ப்போம் என்ன பிரைஸ் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய். இதே 16,000 கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெக்கே இல்லை. ஓகே, எல்லாமே பழைய ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. செயின் ஜென் தான் UFS ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம ப்ராசஸர் நமக்கு வந்து 14,000 ரூபாய் 13,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்க ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் மேலே போச்சுன்னா சத்தியமா ஒர்த்தே கிடையாது. ஸோ பார்க்கலாம் எந்த பிரைஸ் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல இந்த Infinix Note 10 and Note 10 Proவோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி நம்பர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. லைக் போடுறது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணுங்க. எப்படின்னு கேட்கலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மேல இன்னொரு பெல் ஐகான் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, என்ன டாபிக் உங்களுக்கு வீடியோ வேணும், வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் வச்சு நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்றேன். ஸோ see you next video. டில முந்திட்டு பார்த்து உங்களுக்கு பை.